ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதை பார்த்தோன்னே செம ஷாக் ஆகிடுச்சு. இன்னும் அது பிரச்சனை இவ்வளோ கேவலமாக மட்டமான ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்ட்டு. என்னென்னா திவாகர் வந்து நேற்று வந்து பிரியங்கா வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் உருவாகிருக்காங்க, நீங்கள் நிறைய இடத்துல வந்து ரீச் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ட்ரால் தான் பண்ணாங்க. ஆனால் அவருக்கு வந்து உங்களுக்கே தெரியும், ட்ரால் பண்ணுறதுனா அவர் வந்துட்டு எப்பயுமே நல்ல விஷயமா எடுத்துப்பார். திவாகர் நம்ம வந்து பெரிய ஆளாயிட்டோம் அப்படின்ற விஷயங்கள் அதுதான் அவரோட பெரிய வீக்னஸ். பட் அதுதான் இந்த கேரக்டர் டிசைன். அப்படி வியானா கிட்ட நைட்டு வந்து என்ன பண்ணுறாரு திவாகர் வந்து சொல்கிறார், பார்த்தீங்களா பிரியங்கா வந்துட்டு நான் எவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் வந்துட்டு இதையும் ஒரு சில பைத்தியங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த மாதிரி ரீச் ஆகலை அப்படின்னு சொன்னார். காமனாக சொன்னார். ஏன்னா அவர் நிறைய பேர் அந்த மாதிரி தான் நீ ரீச் நினச்சிட்ருக்க, அப்படிலாம் கிடையாதுன்னு அங்கே வந்து வினோத் அப்போ சொல்லும்போதே வினோத் சொன்னார், அவங்க சொல்கிறத நான் நம்பிட்டு இருக்க போகிறேன், அவங்க சும்மா சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி காமனாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆப்போசிட்டில் பிரஜன் பெருக்கிட்டு இருக்காப்புல. உடனே டப்புன்னு எந்திரிச்சு ஆம்பளை இருந்தால் மூஞ்சிக்கு நேராக சொல்லணும், எது பேசினாலும் தைரியமாக ஆம்பளை மாதிரி பேசணும் அப்படின்றாரு. பிச்சு போடும் பிச்சுன்றாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. என்னடா இது ஒன்றுமே புரியலேன்ற மாதிரி இருந்துச்சு. இதில் வேறு அவங்க புருஷனை தான் அவங்க வந்துட்டு நிஜமாலே அவர் சொல்லிட்டாருன்னு பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து சண்டை போகிறாங்க. என்ன ஏதுன்னு ஈவன் திங்க் பண்ணாமல். இது நார்மலாக வந்து ஒரு மனைவி வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு எதாவது பிரச்சனை கேட்காம குழம்பு சண்டை போகிற ஒரு அதுதான் இந்த பிக் பாஸ் சீசன் இல்லை. எப்படா இது ஒரு கப்புள்ஸை வந்து உள்ளே விட்றாங்களே, அது எப்படி செட் ஆகும்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. ஃப்ரெண்ட்ஷிப்னால் என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அடித்தடி தான். இங்கே அதே மாதிரி இங்கே அடிதடி பண்ண முடியாது. அந்த காரணத்தில் என்ன பண்ண சாண்ட்ரா அவர் எப்படி நீங்கள் அப்படி பேசலாம் எங்கன்னு அந்த மாதிரி பேசலைன்றாரு. அவர் சொல்கிறாரு. வியானா சொல்கிறாங்க, வியானா நீங்கள் உண்மையாக இருங்கன்றாங்க. பிரஜன் நீ பொய் சொல்லாமல் சொல்லு அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பிரஜனை நம்ம வந்து என்னென்னமோ திங்க் பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளோ நாள் கழித்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. அவருடைய ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் முன்னாடி இருந்திருக்காங்க. ஈவன் விஜய் சேதுபதி சொல்கிறார், அதுவும் சொல்லும் போதே அனுப்பும்போது சொன்னார், மச்சான் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு தான், ஆனால் இது ஷோ, அதனால் எதாவது சொன்னால் மைண்டில் வச்சுக்காதா அப்படின்னு. நான் உள்ளே போனோன்னா எல்லோரும் கிளிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்ததுலேருந்து பார்த்தா இந்த திவாகரன் நோண்டுற வேலையை மட்டும்தான் பார்க்குறாரு, பார்வதி நோண்டுற வேலையை மட்டும்தான் பார்க்குறாரு. ஈவன் இவர் மட்டும் கிடையாது, அந்த அமித் பார்கவ் தவிர்த்து எல்லாருமே அந்த வேலையை தான் பண்ணுறாங்க. அதுலேயும் அன்பு கேங் கூட சேர்ந்துட்டு நல்லா அன்பு கேங் 3.0 பெருசாக்கிட்டாங்க. இவருக்கு ஏதாவது பிரச்சனை எஃப்ஜே குரல் கொடுக்குறாரு. என்னடா நடக்குது ஒன்றுமே புரியல. ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து சத்தியமாக பிரஜன் சூப்பராக வருவார்னு ரொம்ப ஆவலாக பிரஜன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கமெண்ட்ஸில் வீடியோலாம் கொடுத்துருந்தேன். இவர் இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு செயலை பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கல. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திவ்யா வந்துட்டு வெளியில் வந்து பேசலாம் அப்படின்றாங்க. இல்லை நான் பேச விரும்பலைங்க, நான் ஒன்றுமே சொல்லலை. திவாகர் சொல்கிறார், நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் போய் சாருக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்றாரு. போய் சொல்லுங்கோ, ஏன்னா அவனே என் ஃப்ரெண்டு, என் மச்சான், அவங்ககிட்ட போய் சொல்லுங்கோ. எப்படி இதே மற்றவங்க தான் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. நான் சாருக்கிட்ட சொல்கிறேன்னா நானும் சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு திமிரு. ஏன்னா அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே வந்து இங்கே வந்து இருக்கார். அதனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு தலைக்கணம் திமிரெல்லாம் வந்து இங்கே காமிச்சா மக்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச பிரஜன் எனக்கே வந்து பிடிக்கலன்னு போது மக்களுக்கு எப்படி பிடிக்கும்? இது வந்து ரொம்ப டூ மச். அவருடைய பேர் அவரே கெடுத்துக்கிட்டார் அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஏன்னா நல்ல தெளிவாக தெரியுது. அவர் காமனாக ஒரு விஷயத்த சொன்னார், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தா அங்கே நல்ல ஒரு விஷயம். எந்திரிச்சு இப்படி காமனாக பேசாதீங்க, அது உங்களுக்கு தான் தவறாக இருக்குன்னா அங்கே தான் கேரக்டர் நிற்கும். அதை விட்டு நீ என்ன தான் சொன்னேன்னு சொல்லிட்டு வாலண்டியராக க்ரியேட் பண்ணி வெரி ஃபஸ்ட்டு. இதில் பார்வதி வந்து சொல்கிறாங்க, பார்வதி கிட்ட சண்டை போகிறாங்க. அவங்க நார்மலாக சொல்கிறீங்க சண்டை போட வேண்டாம், வெளியில் போய்டும், ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்கள சண்டை போடுறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வந்த வயல் கார்டு ஏதாவது பிக் பாஸ் சீசன் தூக்கி நிறுத்துவாங்க பார்த்தா இன்னும் அகல பாதாளத்துக்கு தளர தான் வேலையை பார்க்குறாங்க. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.